Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னா ஓப்பனிங் நல்ல பர்ஃபார்மன்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோ டூ ஓ கிளாக்னு ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு மார்க்கெட்டு. ஆஃப்டர் த லாஸ்ட் 1 hour மார்க்கெட் க்ளோசிங் டைமில் அந்த 1 hourல வந்து மார்க்கெட் இருந்த ட்ரெண்டுக்கு பாதி சரிஞ்சிடுச்சு. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா வெறும் 64 பாயிண்ட்ஸில் தான் லாஸ்ட் மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்குது. 23,518 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 77,578 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 239 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 1% மேலே பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட்டு லாஸ்ட் 1 hourல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்திருக்காங்க, குறைச்சிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 262 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 50,626 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 341 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 41,748 பாயிண்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் இன்றைக்காவது குறைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனால் 3 மடங்கு லாஸ்ட் டே கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 3,411 கோடிக்கு எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க, நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2,783 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஆக்சுவலி எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்குது. மேபி அந்த லாஸ்ட் ஹவரில் எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து அதிக அளவில் இருந்ததுனால மார்க்கெட் வந்து அப்படி பாதி குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் லீவு தான். ஏன்னா வந்து மும்பையில் இன்றைக்கி எலெக்ஷன் இருக்கிறதுனால இன்றைக்கி மார்க்கெட் லீவ், மகாராஷ்டிரா எலெக்ஷன் பேஸ் பண்ணி இன்றைக்கி லீவு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் லாஸ்ட்டில் அடி விழுறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ரஷ்யா உக்ரைன் வார் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வார் வந்து நேற்று. ஸோ அதை பேஸ் பண்ணி பைடன் என்ன பண்ணுறாருன்னா உக்ரைன் வந்து யூஎஸோட மிசைல்ஸை வந்து நீங்கள் ரஷ்யாவில் போய் ஸ்ட்ரைக் பண்ணலாம், அதாவது அங்கே போய் யூஎஸோட மிசைல்ஸை வச்சு நீங்கள் ரஷ்யாவை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை. இது வந்து ரஷ்யா பார்க்குறாங்க. ரஷ்யா பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பைடனோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்டி அங்கே இது லூஸ் பண்ணியாச்சு எலெக்ஷனில். ட்ரம்ப் தான் பவர் எடுக்க போகிறாரு, ஆனால் அவர் ஜனவரியில் தான் பவர் எடுப்பார். அதுக்கு முன்னாடி பைடன் என்னெல்லாமோ பண்ணுறாரு. பைடன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்டு வாரை தூண்டி விடுறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் பதவியை இருக்கிற ட்ரம்ப்போட மகன் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதே சமயம் இன்னொரு ட்ரெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் புதின் ஒரு அப்டேட்டை கொடுக்குறாரு. அதாவது நாங்கள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா நியூக்ளியர் வெப்பன் இல்லாத கண்ட்ரியில் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் எங்கள் பாலிசியை மாற்றுறோம். ஏன்னா அமெரிக்காவோட பைடன் இந்த அப்டேட் கொடுத்ததுனால யூஎஸோட மிசில்ஸை வந்து ரஷ்யாவில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாரு, நியூக்ளியர் வெப்பன் இல்லாத நாட்டிலே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பனை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்குது. என்ன கேட்டால் அந்த வார் வந்து இதோட நிறுத்திட்டாங்கன்னா நல்லது. ஸோ 1000 day வார் நடக்குது. இதோட கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸை வந்து 5% ஏற்றிருக்காங்க. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 5% ஏற்றிருக்காங்க. இதுக்கு ரீசன் நீ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களோட லக்ஸரி செக்மெண்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறாங்க. இந்த லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் அந்த மாதிரிப்பட்ட செக்மெண்ட் எல்லாமே இப்போ வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்க கொடுத்துறதில்ல 91.08 crores வந்து Q2 FY 2025 எக்ஸ்பென்சஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 42.32 crores தான். இப்போ வந்து அது 91.08 crores ஆட்டு அது அதிகரிச்சிருக்கு. இப்போ லக்ஸரி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரமேஷ் கல்யாணராமன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அவர் சொல்கிறாரு. குறிப்பாட்டு கேண்டர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குது, அது எல்லாமே எக்ஸ்பேன்ஷன் பண்ண ஐடியாவில் இருக்கிறோம். உமனு யங்ஸ்டர்ஸு இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 34 ஷோரூம் வந்து இந்த வருஷம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இல்லை 50 ஷோரூம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த ஜுவல்லரி பிராண்டில் பார்க்கும்போது டோட்டலாக 50 ஷோரூம் கேண்டீரில் FY 2025 நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 20 ஷோரூம் வந்து அதர் பைப்லைனில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ண இருக்கிறோம் அந்த டைமண்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து லக்ஸரி செக்மெண்ட்டில் அப்படின்னு சொன்ன அப்டேட்னால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் 4.5% ரேலியாக இருக்குது. மார்க்கெட்டில் 701 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் வேல்யூஷன் எங்கேயும் இருக்குது, இப்போதைக்கெலாம் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இன்றைக்கி மட்டுமே 4.5% கிட்ட ரேலியாக இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா வெல் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸில் இந்த வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்னு பார்க்கும்போது ஐஆர்எஃப்சி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. இன்றைக்கி மட்டுமே 5% கிட்ட ரேலியாக இருக்குது. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 3.5% பாசிட்டிவில் இருக்குது. வருண் பெவரேஜஸ் இன்னைக்கு 3.5% ஏற்றிருக்காங்க. ஆர்இசி லிமிட்டெடில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஏறி இருக்குது. இன்னைக்கு 516 ரூபாவில் இருக்குது. ரீசெண்டாக நடந்த கரெக்ஷன்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. 500 கீழே போகும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் ஆர்இசி லிமிட்டெடில். கடைசியாக நான் வந்து ஒரு 440 அந்த ரேஞ்சில் வரும்போது யூஸ் பண்ண, அதுக்கப்புறம் 600 ரூபாலாம் தாண்டி போனாங்க, மறுபடியும் போய் இறங்கியிருக்கு. வெயிட் பண்ணுங்க ஆர்இசி லிமிட்டெடில். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ. ஸோ இது சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் செக் பண்ணி பார்க்கும்போது ரீட்டைல் கேட்டகரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு.
அது மாதிரி மற்ற கேட்டகரியில் கொஞ்சம் அப்ளை ஆகாமல் இருக்க மாதிரி தெரியுது. ஓரளவு இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லிஸ்டிங் கெயின் வந்து பெருசாக கிடைக்க சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் காட்டுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைமில் எது வேணாலும் மாறலாம், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்விக்கியும் இப்படி தான் இருந்துச்சு, கடைசியில் ஒரு 18% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்து லிஸ்டிங் கெயின். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் NTPC கிரீன் எனர்ஜி IPOவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HSBC என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2025 எண்டில், அதாவது ஃபினான்ஷியல் 2025 இந்த 2025 வருஷம் எண்டில் சென்செக்ஸ் 1,80,000 பாயிண்ட்ஸாக டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி HSBC பார்த்தீங்கன்னா கணிச்சிருந்தாங்க. இப்போ அந்த டார்கெட்டை வந்து அவங்க குறைச்சிட்டாங்க. 2025 எண்டில் வந்து 90,520 பாயிண்ட்ஸ் தான் அவங்க டார்கெட் ஆகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க HSBC. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொல்கிறது 15% வந்து கரண்ட் லெவல்ஸில் வந்து அப்சைட் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களே டார்கெட் ப்ரைஸை குறைச்சி விட்டாங்க. மார்க்கெட் இப்போ இருக்க ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது இவங்க கெஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை போலன்னு தெரிஞ்சிருக்கும் போல், அதனால இப்போ குறைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4th பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்து கண்டினியூஸாக ரேப்பிடாக வந்து இவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு வராங்க. கர்நாடகாவில் 4th பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் 866 மில்லியன் லிட்டர்ஸ் பர் ஆனம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சவுதர்ன் ரீஜனில் தான் போடுறாங்க. இவங்க வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸு அதர் பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வாங்கலாமான்னு சொல்லி. அதோட வேல்யூஷனே இப்போ நமக்கு ஃபேவரபிளாக இல்லை. ஆனால் அவங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் கண்டிஷன், அதாவது காம்படிஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்குது. அதனால இப்போதைக்கு இந்த பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதுங்கிறது என்னோட கருத்து. வேல்யூஷனும் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை, பட் அவங்களுக்கு பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர காம்படிஷன் வர்றதுனால ப்ரெஷர் இருக்குது அந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸில். அதனால இப்போதைக்கு பெயிண்ட் கம்பெனிஸ் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மேபி 20,000 பிலோ வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், உங்களோட கெஸ்ஸிங் நடக்குதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு நிஃப்டி வந்து இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் 20,000 பாயிண்ட்ஸ் கீழே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இதோட ஸ்டாக் ப்ரைஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவில் தான் இருக்குது, 5,985 ரூபாயில் இருக்குது. இவங்கள்ட்ட இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக வந்துருந்துச்சு. இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் டு earnings 32 டைம்ஸ் இருக்குது, ப்ரைஸ் டு புக் 6 மேலே இருக்குது. பட் வேல்யூஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்லா ரேலியாக இருக்குது. எகெயின் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது இதை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. இவங்க வந்து 35 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நவம்பர் 29 வந்து இந்த இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்லேருந்து 30 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ரீசெண்டாக இவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ்லையும் சேல்ஸ் நல்லா இருந்துச்சு, ப்ராஃபிட்டும் 23% அதிகரிச்சிருந்துச்சு. இது வந்து காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் கொடுத்த அப்டேட்டு. 35 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க, ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்க. எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். NBCC ஷேரில் வந்து அப்டேட். இவங்க இன்னைக்கு மல்டிபிள் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு மேலே போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 112 கோடி வேல்யூ உள்ள டோட்டல் ஆர்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு மல்டிபிள் ஆர்டர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 6 7 ஆர்டர் கிட்ட அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NBCC கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து அப்டேட்டு. PSP ப்ராஜெக்டில் வந்து ஒரு 30% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து இவங்க அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட 30% ஆஃப் த ஸ்டேக் இந்த ப்ராஜெக்டில் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இதோட வேல்யூனி பார்க்கும்போது 685 கோடியாக இருக்குது. டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன்ட்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்க வந்து பாரதி ஹெக்ஸாகாமில் 15% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து விற்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மல்டிபிள் ட்ரான்ஜஸில் 1 or more ட்ரான்ஜஸில் இதை விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாரதி ஹெக்ஸாகாம் மீன்ஸ் சுனில் மிட்டலோட கம்பெனி கண்ட்ரோலில் வர இது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விற்க இருக்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பாரதி ஹெக்ஸாகாமில் வந்து அப்டேட்டு. நெஸ்லேயில் வந்து அப்டேட்டு. ஸோ நெஸ்லேயில் பார்த்தீங்கன்னா சில லீடர்ஷிப் சேஞ்ச் நடந்திருக்கும் போல். அந்த லீடர்ஷிப் சேஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க growth எதிர்பார்க்குறாங்க அந்த நியூ லீடர்ஷிப்பில். இதில் அவங்க சொல்கிறது $2.8 பில்லியன் வேல்யூ அளவுக்கு வந்து காஸ்ட்டை வந்து அவங்க கட் பண்ணுறாங்க 2027 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சீஃப் லாரன் ஃப்ரிக்ஸி அப்படிங்கிற ஒருத்தரோட கீழே தான் இந்த வளர்ச்சி அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரீசெண்டாட்டு ஆஃப்டர் த கோவிட் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அதனால தான் இந்த முடிவை வந்து நெஸ்லே எடுக்கிறாங்க.
நெஸ்லே எஸ்ஏ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட வாட்டர் ப்ளஸ் வந்து ப்ரீமியம் பெவரேஜஸ் பிராண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டாண்டலோன் பிஸ்னஸ் செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜனவரி 2025. இதை வந்து அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் வந்து அனலிஸ்ட் கேபிட்டல் மார்க்கெட் டேஸ் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேபிட்டல் மார்க்கெட்ஸ் டே அன்னைக்கு அனலிஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாட்டர்ஸ் அண்ட் ப்ரீமியம் பிவரேஜஸ் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டாண்டலோன் பிஸ்னஸ் ஆட்டு ஜனவரி 2025 வந்து அவங்க செப்பரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நெஸ்லே எடுத்த இம்பார்ட்டன்ட் டிசிஷனாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் த பிஸ்னஸ் அவங்களுக்கு கொஞ்சம் சில அடி வாங்கினதுனால இந்த மாதிரிப்பட்ட சில சேஞ்சஸ் எல்லாம் முடிவு எல்லாமே எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கார்டன் ரைஸ் பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. 13 ஹைபிரிட் ஃபெரிஸ் இது சம்மந்தமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அவங்கள வெஸ்ட் பெங்காலோட டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கார்டன் ரைஸ் பில்டர்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐயோட பாலிசி மீட்டிங் தான் இப்போ பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் பியூஷ் கோயல் வந்து ஆர்பிஐ கவர்னருக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் இந்த மீட்டிங்கில் மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் வந்து ரேட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நிர்மலா சீதாராமன் மேமும் அதை சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இப்போ எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரேட் கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ரேட் கட் பண்ணாது கொஞ்சம் ஆபத்தான முடிவு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க எக்கனாமிஸ்ட். ஆனால் இதெல்லாம் மீறி ரேட் கட் நடக்குமா, மினிஸ்டர்ஸோட கோரிக்கை நிறைவேற்றப்படுமா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் கொடுத்த அப்டேட். டாடா பவர் பார்த்தீங்கன்னா பூத்தானில் ட்ரங்க் கிரீன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. 5000 மெகாவாட் க்ளீன் எனர்ஜி ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரட் இது வந்து டாடா பவர் கொடுத்த அப்டேட்டு. பூத்தானில் ட்ரங்க் கிரீன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு 5000 மெகாவாட் க்ளீன் எனர்ஜி ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி சம்மந்தமான பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து டாடா பவரில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.